ரகசியம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது உன்னை பார்க்க பிடிக்கலன்னு? போயிடு. உன் மூஞ்சில முடிக்கவே பிடிக்கல, என்ன தனியா விடு. இதுக்கு மேல உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ள எனக்கு சக்தி இல்லை. தயவு செஞ்சு போயிடு. உன் புருஷன் மேல மதிப்பு மரியாதை இருந்தா இங்க இருந்து போயிடு. நீ போயிடு, நீ போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ இங்க இருந்து. போ போ. வேண்டாங்க. இங்க இருந்து போயிடு. போ. போத போ. புத்தி கெட்ட மானிடனே, நீ ஏற்கனவே செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையைத்தானே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற. இன்னும் ஏன் உன் பாவ கணக்க கூட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரிவுங்கிறது மரணத்துல தான் ஏற்படணும். அதுக்கு முன்னாடி ஏற்படுற பிரிவுங்கிறது ரெண்டு பேரையுமே பாதிக்கும். இன்னும் சொல்ல போனா, ஒரு மனைவியை இழந்து வாழற கணவன் அரை மனிதனுக்கு தான் சமம். ஏன் ஒரு நடை பிணம் தான் சொல்லணும். சிவம் பாதி சக்தி பாதிங்கிற அர்த்தம் இன்னுமா உனக்கு புரியல? உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்க, உன் சுக துக்கத்துல பங்கெடுத்துக்க ஒரு உள்ள இங்க இருக்குதே, ஒரு ஜீவன் இங்க இருக்கு. அதெல்லாம் ஏன் நீ போன ஜென்மத்தில் செஞ்ச ஏதோ புண்ணியம், அந்த ஈஸ்வரனுடைய கிருபை. அதை ஏன் உன் வீண் பிடிவாதத்தினால இழக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தாயோட மனசை நோகடிக்காத. உன் விரக்திக்கு, உன் கோபத்துக்கு, உன் இயலாமைக்கெல்லாம் யார் காரணம்? அதையெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சா உன் பிரச்சனை தீர்ந்து போயிட போகுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து உன்னை பத்தி கதறினாங்க. அந்த குரல்ல இருந்து அந்த அக்கறை, அந்த பாசம், அந்த வேதனை இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னை அணு அணுவா நேசிக்கிற இந்த உள்ளத்தை, உன் நலனை தவிர வேற எதையுமே கருதாத இந்த உள்ளத்தை நோகடிக்காத. நோகடிக்காத. நீ நல்லா இருக்க மாட்ட. உன் முகத்துல சிரிப்பை தவிர வேற எதையுமே பார்க்க வேணாம்னு நினைக்கிற இவங்களுக்கு கண்ணி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் சொல்ல வந்ததை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் இந்த உலகத்துல அதிகமா நேசிச்சது, நேசிக்கிறது எல்லாம் இவ்வளவுதான் ஐயா. ஐயா, உங்களுக்கு தெரியாதுல்ல, பசங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். வயசானதும் ஏன் அவங்க எங்களை பாரமா நினைக்கிறாங்க. ஐயா, எதிர்காலத்துல ஏதாவது மிஞ்சுமா மிஞ்சாதான்னு கூட யோசிக்காம எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பசங்களுக்காக செலவு பண்ணோம். ஐயா ஐயா, எங்களுக்கு மாசம் பணம் கொடுக்க வேண்டாம் ஐயா. பக்கத்துல வச்சு பார்த்துக்க வேண்டாயா. ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி கேட்கலாம் இல்லையா? நாங்க பார்த்து பார்த்து வளர்த்த பசங்க, அவங்க காட்டாத அன்பையும் பாசத்தையும் பாஷை தெரியாத அந்த மாவட்ட கலெக்டர் எங்க மேல கருணை காட்டினாரியா. ஐயா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு தெரியாதுயா. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு யாருங்க அப்படி சொன்னது? மீனாட்சி, உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? ஐயா, அதனால அவங்க கூடவே என் மனைவிய நார்த் இந்தியாவை கூப்பிடுறாங்க ஐயா. நான் தனியா இருப்பேன்னு இவன் என்ன விட்டுட்டு போக மாட்டேங்கிறா ஐயா. நான் போனதுக்கு அப்புறம் ஒரு சொத்து பத்து கூட இல்லாம எப்படி எல்லாம் கஷ்டப்படுவான்னு நினைக்கும் போது என் மனசு வலிக்குதுயா. அவங்க பாதுகாப்புல இவ்வளவு ஒப்படைச்சிட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவையா. நான் எவ்வளவோ சொல்லி இவன் கேட்க மாட்டேங்கிறா ஐயா. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க ஐயா. ஐயா,
நீங்க எடுத்து சொல்லுங்க ஐயா, நீங்க எடுத்து சொல்லுங்க ஐயா. நீங்க ஆரம்பத்துல விஷயத்தை புரிஞ்சிக்காம பேசிட்டேன். அதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். இப்படிப்பட்ட அந்யோன்யமான ஒரு ஜோடி, ஆத்மார்த்தமான தம்பதிகள், கடல் அளவு, பூமி அளவு, ஏன் ஆகாசத்தளவு ஒருத்தர் நேசிக்கிறவங்க நீங்க இருக்கீங்களே. அதனால தான் இன்னைக்கு இந்த பூமியில கொஞ்சம் மழை பெய்யுது, பூமியும் சுபிட்சமா இருக்குது. உங்களை கணவனா அடைஞ்ச இந்த தாயும், இவங்கள மனைவியா அடைஞ்ச நீங்களும் ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இந்த பாருங்க, எல்லா பாரத்தையும் அந்த ஈஸ்வரன் மேல போடுங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பிள்ளைங்களை நீங்க நல்லபடியா வளர்த்து அவங்கள நல்லபடியா தான் உருவாக்கி இருக்கிறீங்க. உங்க கடமையை செம்மையா செஞ்சிருக்கீங்க. கீதையில சொன்ன மாதிரி பலனை எதிர்பார்க்காம நீங்க கடமையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. விடுங்க, அவங்கள விட்டு தள்ளுங்க. நீங்க இருக்க போற இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. அந்த அண்ணாமலையான அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. என்னங்க என்னாச்சுங்க? என்ன பண்ணுதுங்க? என்னங்க 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 டாக்டர்! பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல. தம்பி சார், என்ன அவசரம்? காசிநாதங்கிற பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்கார் சார். என்னாச்சு? வாட் ஹேப்பன்? பிபி லோ இருக்கு டாக்டர். ஐ see. உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகின் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்னுளே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, என்னுளே
என்னுளே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னுளே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டனே மண்கலம் கவிழ்ந்த போது மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வெண்கலம் கவிழ்ந்த போது இந்த ஈழமானிடன் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுயன்று பேணுவார் மண்கலம் கவிழ்ந்த போது நாரும் அதிகமாக நாரும் என்று சாடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் திருவண்ணாமலை வாழும் சுத்தி மலையை சுற்றி சித்தர்களை கொண்டு வாழும் பித்தனுக்கு இணையான சித்தேஸ்வரனே ஜோதிலிங்க வடிவான ஈஸ்வரனே உன் திருப்பாதம் பணிந்தோமையா சகல நலன்களும் காத்தருள்வாய் அண்ணாமலை வாழும் திருவண்ணாமலை வாழும் சபரீசனே ஈசனே சபேசனே நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः ॐ नमः शिवाय 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 டாக்டர் அம்மா அம்மா எழுந்துருங்க அம்மா
நோ மோர் டாக்டர். ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம். தொடர்கிறது. எப்போவுமே என்னை வேவு பார்க்கறதுக்கு டியூட்டியில் இருக்கிற போலீஸ்காரன் தான் வருவான். இப்போ என்னடான்னா ஒரு பெரியவர் வந்து என்னை வேவு பார்க்குறாரு. இன்னும் என் மேலே இருக்கிற சந்தேகம் போல போட்டிருக்கு. பார்க்குறானே. ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுதா? ஏதோ பிரமை. போகட்டும், விட்டு பிடிப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பேஸ். ஹலோ. டேய், நான் தான். கிளம்பிட்டீங்களா? வந்துக்கிட்டே இருக்கோம் தாத்தா. போலீஸில் ஒரு ஆளை வச்சு என்னை வேவு பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இங்கே வர வேண்டாம். அந்த மெயின் பார்க் ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் வந்துடுங்க. அங்கே வச்சு பேசிக்கலாம். சரிங்க தாதா. யாருக்கும் தெரியாம வா, புரிஞ்சதா? ஓகே தாதா. அவுட். என்ன சொன்னாரு? பார்க்குக்கு வர சொன்னாரு. அப்படியா அண்ணா? பார்க்குக்கு போங்க. சரிங்க சார். ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.